Please subscribe Sadhguru Sai Creations. திருமணம் முடிந்த உடனே எளிதில் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கு என்ன பண்ணலாம்? உடல் எடை எந்த மாதிரி நமக்கு இருக்குது? அதிகமான வெயிட்டில் இருக்கும். நீங்கள் இதற்கான சிகிச்சைகளுக்கு நார்மலாக ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகணும். ஸோ பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கும்பொழுது தான் இதில் முக்கியமாக வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக உடல் உஷ்ணம் நமக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது பீரியட்ஸ் நார்மலாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால் பார்த்தோம்னா கர்ப்பம் தரித்தலில் ஒரு தாமதம் ஏற்படுது. ஸோ இதனாலேயே ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதனால் ஏற்படுது. ஸோ திருமணம் முடிந்த உடனே எளிதில் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கு என்ன பண்ணலாம்? இல்லை ஏற்கனவே இல்லைங்க, எனக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்திலும் ஸோ இது எல்லாமே நம்ம இயற்கையான முறையிலேயே சரி செய்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கணும்? அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். உடல் எடை நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். உடல் எடை எந்த மாதிரி நமக்கு இருக்குது? ஸோ அதிகமான வெயிட்டில் இருக்கும். நீங்கள் இதற்கான சிகிச்சைகளுக்கு எங்கே போனாலும் மருத்துவர்கள் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, உடல் எடை. இப்போ எந்த அளவுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கோ அதை எல்லாமே நம்ம குறைக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்கள் கர்ப்பம் அடைவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா அந்த ஓவுலேஷன் டைம் நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகாமல் நிறைய பேருக்கு அந்த ஓவுலேஷன் டைமே ரொம்ப காலதாமதம் ஆகலாம். அதனால் நம்ம என்ன நினைப்போம்னா, லாஸ்ட் மந்த் இந்த டேட்டில் நமக்கு பீரியட்ஸ் வந்தது, இந்த மந்த் இந்த டேட்டில் வரலையே அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 2 மாதம் அல்லது 3 மாதம் இப்படி நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கும்பொழுது கர்ப்பம் தரிப்பதில் அதிகமான தாமதம் ஏற்படுது. இதற்கு என்ன செய்யலாம்? நார்மலாக ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகணும். ஸோ பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கும்பொழுது தான் அடுத்ததாக ரொம்ப எளிமையாக அவங்க கன்சீவ் ஆக முடியும். இல்லை ஏற்கனவே எனக்கு இதனால தாங்க எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா சில காரணங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடினோமயோசிஸ் கண்டிஷனோ, எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனோ, பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதனோடு சேர்ந்து ஃபெலோபியன் டியூப்பில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் அதிகமாக நமக்கு தொந்தரவுகளோ இந்த பிரச்சனைகளோ ஏற்படுது. இதுக்கு பேசிக்காக நம்ம சாப்பிட்ற மெடிசன் வெயிட் கெயின் ஆகக்கூடாது. ஓவர் வெயிட் இருந்தீங்கன்னா அதை நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் அதிகபட்சமாக நம்மளுடைய உணவு முறைகளில் மாற்றம் தொடவே கூடாதுங்க. இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னால் சில உணவு முறைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அதிகமான உப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய உணவுகள், சிலர் உப்பு எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்ப்பாங்க, இதனோட காரம் சேர்த்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கணும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் உடல்லையும் சரி குடல் பகுதியிலும் சரி கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதற்கு பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், ஸோ நேச்சுரலாக நம்ம கன்சீவ் ஆகணும். அப்போது நம்ம எதிலெல்லாம் கவனம் செலுத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக பூசணிக்காய், மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மஞ்சள் பூசணி ரொம்ப முக்கியமானது. ஸோ பெண்கள் எளிமையாக
இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து சமைத்தோ இல்லை நம்ம கூட்டு மாதிரியோ நம்ம தினம்தோறும் பெண்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஸோ கர்ப்பப்பை பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா கற்றாழை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதுக்கு குமரி அப்படின்னே பெயர் இருக்குது. ஸோ இந்த கற்றாழையை பயன்படுத்தும் பொழுது உடல் உஷ்ணம் நமக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அது பீரியட்ஸ் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக பெண்கள் கர்ப்பம் அடைவதற்கு கற்றாழை பயன்படுது. ஸோ இதுவுமே தினம்தோறும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நவமணி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதை வந்து நவமூலச்சூரணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. 9 வகையான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை சூரணம். ஸோ இந்த சூரணம் ஸ்பெஷலாக நிறைய நோய்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ கர்ப்பம் தரித்தலில் தாமதம் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு பெண்களுக்கு பார்த்தோம்னா இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து அது சரியாகிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தூக்கம் சரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சேஞ்சஸ் ஆனாலும் இயற்கையான முறையில் கருத்தரித்தலில் நமக்கு தாமதம் ஏற்படலாம். இதற்கு முக்கியமாக சில வகையான மூலிகைகளை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது ஆவாரம்பூ ரொம்ப சிறந்தது, சிறு நாகப்பூ, நாகமல்லி, இந்த மாதிரியான ஒற்றை மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வந்து கர்ப்பம் அடைவதற்கு தாமதமாகக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பிசிஓடி இருக்குன்னா அதையும் எளிமையாக குணப்படுத்தலாம். ஸோ தினம்தோறுமே வாழைப்பூ மற்றும் பெருஞ்சீரகம் போட்டு சீரகம் நல்லா குடிச்சிக்கிட்டே வரும்போது ஸோ 100 ml அளவுக்கு இந்த கஷாயத்தையும் குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி தினம்தோறுமே இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதற்கு இரவு நேரத்தில் நிலாவரை சூர்ணமோ இல்லை கடுக்காய் சூர்ணமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இயற்கையான முறையில் கருத்தரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். இதில் வந்து மீன் வகைகளோ இல்லை நட்ஸ் வகைகள், விதைகள், நான் ஏற்கனவே பூசணிக்காய் சாப்பிட சொல்லியிருக்கேன். பூசணிக்காய் விதைகளும் இதற்கு வந்து நல்லாவே பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருப்பு எள்ளு உணவில் சேர்த்துக்கணும். மாதுளை, தக்காளி இதனுடைய சாறுகள் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் ஸோ எளிமையாக கருத்தரிக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம தினம்தோறும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த பதிவில் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒன்றான ஸோ இயற்கையான முறையில் கருத்தரித்தல் எப்படி அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.